friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ட்ரிங்க்ல தேர்ட் வந்து தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாதாம் மில்க்ங்க. இந்த பாதாம் மில்க் நீங்க சில்லுன்னு சாப்பிடலாம், ஹாட்டாவும் சாப்பிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதாம் பால் தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு நல்லா பால் எடுத்து நல்லா காய வச்சிருக்கேன். பால் காஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு இடையில வந்துட்டு பாதாம் எடுத்து தண்ணியில வந்துட்டு பருப்பு நல்லா தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 23 பருப்பு இருக்குது. அதை நல்லா ஊற வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நொரன்னு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு வந்து நல்லா நைஸாக இல்லாமல் இப்போ நொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை இந்த பாலோடு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம கலந்து இதனோட சேர்த்துக்குவோம். பால் நல்லா இப்போ சுண்டி வந்துட்டுருக்குது. பால் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இது கூட இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்குவோம். ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு சின்ன கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து அதில் பால் சேர்த்து இதையை வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த குங்குமப்பூவை நான் இந்த பாதாம் மில்க் கூட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதுலேயே உள்ளேயே குங்குமப்பூ போட்டு சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் மேலேயும் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிச்சிக்கலாம். இல்லை சூடாக வேணுங்கிறவங்க இப்படியே சூடாகவும் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.